வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட பல முக்கியமான அப்டேட்களை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட அடுத்த படம், அதாவது கைதி 2. கைதி படத்தோட இரண்டாம் பாகத்தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு. லாஸ்டா இவர் எடுத்த கூலி படம் மக்கள் மத்தியில ஒரு எதிர்மறை விமர்சனத்தை சந்திச்சனால லோகேஷ் கனகராஜ் மறுபடியும் நம்ம தலைவரோட இணைந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசனையும் வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுக்க போறதா ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனது இல்லைங்க. அட ஆமாங்க, அது உண்மைதான். பட் லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு தன்னை நிரூபிக்கிறதுக்காக கைதி 2 படத்தை எடுக்க போறாரு. அதுக்கான ஃப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து யாரோட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் சோசியல் மீடியால எழுந்துகிட்டு இருக்க சமயத்துல ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது நெல்சன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரையும் உலகநாயகனையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சதுங்க. பட் அதுவுமே தள்ளி போச்சு. ஏன்னா நம்ம நெல்சன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய லைனப் பண்ண பிடிச்சிட்டாரு. ராம் சரண் இருக்காருல, சோ ராம் சரண் அனிருத் நெல்சன் காம்போல ஒரு படம் வரப்போதான். இது தலைவர் தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜனையும் நெல்சனோட படத்தையும் தலைவர் தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு. ஏன்னா தலைவர் லாஸ்டா பண்ண படங்கள் எல்லாமே ஆக்ஷன் மூவியா இருந்தனால நான் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவி பண்ணிட்டு வந்த சுந்தர்சியை வச்சு முடிவெடுத்திருக்காரு. இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசனோட தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்களா. அடுத்ததான் நம்ம சூர்யாவோட கருப்பு படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேட்ச் ஒர்க், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 days 3 days ஷூட் வந்து பெண்டிங் இருக்காங்க. அந்த ஷூட்டை நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்ல எடுக்க போறாங்களா. இந்த படத்தை பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டீம் பொங்கலுக்கு, அதுவும் ஜனநாயகன் படத்தோட கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா சூர்யாவோட அடுத்த மூவி, அதாவது சூர்யா 47. இந்த படத்தை டைரக்டர் ஜித்து மாதவன் தான் டைரக்ட் பண்றாரு. இவர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பாத்தீங்கன்னா மலையாளத்துல வகத் ஃபாசில் வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கான ஃப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது இந்த படத்தோட ஷெட் ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேரளால. இந்த படத்தோட லொகேஷன் கேரளால நடக்கிற மாதிரி கேரளால நம்ம சூர்யா சார் தமிழ்நாட்டில இருந்து போய் அட்ராசிட்டி பண்ற ஒரு தமிழ்நாடு போலீஸா தான் இங்க காட்ட போறாங்களா. இந்த படத்துல பகத் பாசில் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அடுத்ததா தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆக்சுவலா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரூர்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அதனால இந்த படத்தோட அப்டேட்ல தள்ளி போயிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்லயே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த படங்களோட அப்டேட்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.